வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பீடட் பேக்கு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்கில் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ள இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் மேக்னெட்டிக் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீடட் பேக்குக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மேக்னெட்டிக் பட்டன் யூஸ் பண்ணும் பொழுது ஆப்டாக இருக்குது. நம்ம நரம்புலேயே வந்து அழகாக வந்து நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், செயினும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ஹேண்டிலும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் செயினை மட்டும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்டில் மட்டும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை போத் ஹேண்டிலும் வேணும் செயினும் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பேக் ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் செயினும் நான் இப்போ அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். நான் செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டும் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் செயின் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பேகுடைய சைஸஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேகு வந்து இது ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு அளவுக்கு பேக் வந்து ஹேண்ட்பேக் சைஸுக்கு நமக்கு இருக்கும். மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன், ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்ததுங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து ரிங்ஸு, செயின்ஸு, அப்புறம் வந்து மேக்னெட்டிக் பட்டன்ஸ் இதெல்லாம் ஒரு செட்டாகவே நமக்கு கிடைக்கும். சேல் பண்ணுறோம் நம்ம சேனலில். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து நான் மூணு சைஸஸில் பீடு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 10 mm பேர்ல் பீடு, 3 mm மல்டி கலர் பீடு, 8 mm பேர்ல் பீடு, மூணு சைஸில் பீடு யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். சைடில் ப்ளைனாக கொடுத்துருக்கேன். இது வந்து 8 mm பேர்ல் பீடு. பேக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணது 10 mm. ஹேண்டிலும் வந்து 8 mm பேர்ல் பீடில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. முன்னாடி மட்டும் கலர்ஸ் கொடுத்துருக்கேன், பின்னாடி கலர்ஸ் கொடுக்கல. இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து தனியாகவும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பர்ஸு, அப்புறம் வந்து செல்ஃபோனு, 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக பெரிய பேக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீட் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கேன். பேகு நல்லா ஸ்டடியாக இருக்குது. இந்த பீடோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நரம்பு எடுத்து நம்ம பின்னினா தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்டடியாக கிடைக்கும் பேகு, தொலைன்னு இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் ஹேண்டில் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க லாக் பாருங்கள், நம்ம செயினில் யூஸ் பண்ணுற லாக் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டிலில் யூஸ் பண்ணுற லாக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டு செயினை மட்டும் பேக்கில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்லிங் பேக்காகவும் மாட்டிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த ரிங்கில் வந்து நம்ம செயினை அட்டாச் பண்ணோன்னா நம்ம ஷோல்டரில் மாட்டிக்கலாம் பேக்காகவும். நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்டில் போட்டுட்டு செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த ஹேண்டிலில் வந்து நான் கொஞ்சம் லென்த்து பண்ணுறதுக்காக ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையே வந்து நம்ம இந்த பீடட் ஹேண்டிலையே போட்டு ஷோல்டரில் மாட்டிக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஷோல்டரில் மாட்டிட்டுவாங்க. கேஷுவலாக வச்சுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி ஷார்ட்டாக ஷோல்டரில் மாட்டி நம்ம கையை வச்சு பிடிச்சிப்போம். அந்த மாதிரி பேகும் விரும்புகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த ரிங்கை வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு 2 பக்கட்டும் இந்த லாக்கை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் பேகு வந்து ஹேண்டில் லென்த்தாக கிடைக்கும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்றது தெரியும். இப்போ பாருங்கள், லென்த்தாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே வந்து ஷோல்டர்லேயும் மாட்டிக்கலாம், மாட்டிட்டு போகலாம். இல்லை நம்ம வந்து சாரீ வேர் பண்ணிவிட்டு எல்போ கையில் வந்து நம்ம மாட்டிப்போம் தெரியுமா, சிங்கிள் ஃபிட்டு விட்டு சாரீ மாட்டிட்டு எல்போவில் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிங்கை கீழ்ப்பக்கமாக வச்சு ஒரு பீடடோடு நம்ம சேர்த்து லாக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாயிடும், ஹேண்டிலோடைய ஹைட்டு கம்மியாயிடும். நான் எப்படி லாக் பண்ணுறேன் பாருங்கள். ரிங்கை கீழ்ப்பக்கமாக மடித்து வச்சுட்டு இந்த லாக்கை வந்து ரிங்கில் மாட்டிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு பீடுலேயும் மாட்டினீங்கன்னா
உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எல்போவில் மாட்டிக்கலாம் இந்த ஹேண்டில். அந்த மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீடட் ஒர்க்கெல்லாம் கிளாஸஸ் பார்க்கணும், லைவ் கிளாஸ் டியூட்டோரியல் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் லைவ் செக்ஷனில் போய் பாருங்கள். இதுக்கான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். மெட்டீரியல்ஸும் நம்ம சேனலில் அவைலபிள், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த பேக் நமக்கு ஆர்டர் வந்திருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் பீடில், அதாவது 10 mm ஸ்கொயர் பீடு ஒயிட் கலரில் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பேக்குக்கான டியூட்டோரியலும் நான் வந்து என்னுடைய லைவ் செக்ஷனில் போட்டிருக்கேன். வீடியோவிலையும் பேக்ஸ் காமிச்சிருக்கேன். இப்போ அதை பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேகு வந்து 7 inch ஃப்ரேமில். இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு 2 சைஸஸில் கிடைக்கும். 7 inchலேயும் கிடைக்கும், 10 inchலேயும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து கலர்ஸ் நமக்கு 4 விதமான கலர்ஸ் கிடைக்குது. பிளாக்கு கிடைக்குது, சில்வர் கிடைக்குது, கோல்டு கிடைக்குது, அப்புறம் வந்து ஆன்டிக் கலர் கிடைக்குது. 4 விதமான கலர்ஸ்லேயும் கிடைக்குது. 2 விதமான சைஸஸில் கிடைக்குது, 7 inch 10 inch. நம்ம சேனலில் 10 inch ஃப்ரேமும் வச்சு நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். பிங்க் கலர் ஓவல் கிறிஸ்டல் பீடில் ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இதே மாதிரி 7 inch சில்வர் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்கொயர் பீடு ஒயிட் கலரில் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ இது வந்து அகெயின் ஒரு இதே 7 inchல வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது நான் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் உங்களுக்கு வந்து டியூட்டோரியல் கிளாஸ் போடுறேன். இந்த மாதிரி பீடட் ஒர்க்கெல்லாம் வேணும்னா, கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீடல் ஹேண்டில் பண்ணியும் இதில் மாட்டலாம். ஆல்ரெடி நான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃப்ரேமில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நரம்ப விட்டு பீடை கோர்த்து நம்ம போட வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். ஆனால் பேகு ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். நிறைய பேர் இந்த பேக் விரும்புகிறாங்க. நிறைய நம்மக்கிட்ட ஆர்டர்ஸும் கொடுக்குறாங்க, ஃப்ரேமும் வாங்குகிறாங்க நம்ம சேனலில். உங்களுக்கும் ஃப்ரேம் வேணும் இல்லை பேக் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கோங்க. இந்த பீடில் வந்து ஒரு 15 கலர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து 4 கலர்ஸ் கிடைக்கும். ஃப்ரேமில் சைஸ் வந்து 2 சைஸ் கிடைக்கும். செயின், மேக்னெட்டிக் பட்டன், ரிங்ஸு எல்லாமே செட்டாகவும் கிளாத்து எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய நம்ம பீடட் ஒர்க்கு, இன்னும் நிறையா ஹேண்ட்பேக் மாடல்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.